ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வீட்லேயே எப்படி நம்ம பாப்கார்ன் சிக்கன் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெரி பெரி மசாலா வந்து அரைச்சிக்க ஃபஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பைசி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் கொஞ்சமாக ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஆனியன் கார்லிக் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீட்சா சீசனிங் ஆரிகனோ அது கொஞ்சம், பெப்பர் வந்து கொஞ்சமாக, கொஞ்சம் பெப்பர், சுகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு ஸ்பூன். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குட்டி ஜார் எடுத்துருக்கணும், மறந்து பெருசு எடுத்துட்டேன். நம்ம பெரி பெரி மசாலா ரெடி. பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெரி பெரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். சால்ட்டு சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பாப்கார்ன் சிக்கன். இப்போது சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் பாப்கார்ன் சிக்கனுக்கு. இதில் வந்து வினிகர் என்கிட்ட இல்லை, அதுக்காக கொஞ்சமாக லெமன் லைட்டாக, வினிகர் இல்லை அதனால் லெமனை லைட்டாக லெமன் போட்டுட்டு, சால்ட் வந்து தேவையான அளவுக்கு, சால்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பெரி பெரி மசாலா, அதை ஒரு டேபிள் ஸ்பூன், போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா வந்து எடுத்துருக்கேன்.
ஒரு 1 கப் மேலேயே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பெரிய பெரிய மசாலையும் சால்ட் போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் சால்ட். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து கோல்டு வாட்டர் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் மேரினேட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சிக்கனை எடுத்து இப்போ நம்ம மாவில் போட்டுக்கலாம். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மாவு அப்போ தான் பிடிச்சிக்கும் நல்லா. நல்லா சிக்கனை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் சிக்கனில் அந்த மாவு நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு இப்போது இந்த மாவு போட்டுக்கோங்க சிக்கனில் எடுத்து. போட்டு மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி இதில் சிக்கன் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வச்சுருக்க கோல்டு வாட்டரில் போட்டுடலாம். இதில் நல்லா உள்ளே போகிற வரைக்கும் இதை இப்படி நல்லா போட்டு உள்ளே போகிற வரைக்கும் வச்சு இதிலேருந்து திரும்பி இதில் எடுத்துருங்க. நல்லா கூலிங்காக இருக்கணும், தண்ணி சில்லுன்னு இருக்கணும். கரண்ட் வேறு போயிடுச்சு லைட்டிங்க்கு. இப்போது திருப்பி இந்த மாவில் போட்டுக்கலாம். போட்டு அதே மாதிரி திருப்பியும் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஈவனாக ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. சேம் ப்ராசஸ் இதை பண்ணிகிட்டே இருங்க. பார்த்து சிக்கனும் உடஞ்சிடக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கோட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கோட் ஆயிடுச்சு நம்மளோட எல்லா சிக்கனும். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கணும். கரண்ட் போனனால உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக சிக்கனில் எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. நான் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். தனித்தனியாக போட்டு விட்டுருங்க ஆயிலில்.
இது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பற்ற தெரியுது உங்களுக்கு? சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லை ரொம்ப தீஞ்சிடும். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறதுல ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பெரிய பெரிய மசாலா, அதை மேலே ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சிக்கன் பாப்கார்ன் ரெடி. உள்ளே கரண்ட் போயிட்டனால வெளியே வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கேன். வரங்க மேலே அந்த பெரிய பெரிய சீசனிங்கை போட்டுட்டு அவ்வளோதான். சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாப்கார்ன் சிக்கன் எல்லாமே இதை பொரிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் காரம் போட்டிருக்கு. இது காரம் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் எடுத்திருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா காரமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ இந்த சாஃப்ட் காரம் கம்மியாக சாஸ் தொட்டு சாப்பிடணும். சூப்பராக இருக்கு. சாஸ் தொட்டு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கு. நீங்களும் இது மாதிரி கேஎஃப்சியில் போய் வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்டிலே சிக்கனை வாங்கி எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.